ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரீன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்தஸ்தை இழந்த புர்ஜ் கலிஃபா அதை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது உலகிலேயே மிக உயரமான கோபுரமாக கருதப்படும் அந்த அபுதாபியில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா வந்து விரைவில் இந்த பெருமையை இழக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன், எதற்கு அப்படின்னா இதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு ஆசியாவில் உள்ள மற்றொரு அரபு நாடான சவுதி அரேபியாவில் வந்து மிக உயரமான கட்டடம் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் வந்து அந்த கடற்கரை துறைமுக நகரமான ஜெட்டாவை மேம்படுத்த அந்த நாட்டோட இளவரசர், அதாவது அல் வலித் பின் தலால் சில முயற்சி எடுத்திருக்காரு. அதன்படி இந்த நகரம் வந்து பொருளாதார நகரமாக மாறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதற்கான கட்டுமானங்கள் வந்து கடந்த 2013 இருந்தே தொடங்கிருச்சான். இது 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தின் தனிச்சிறப்பான ஜெட்டா டவர்ஸ் மற்றும் கிங்டம் டவர் எனும் கட்டிடம் இருக்கும். இந்த கட்டிடத்தை புர்ஜ் கலிஃபாவை வடிவமைத்த ஏட்ரியன் ஸ்மித் என்னும் புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் தான் வடிவமைத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3307 அடி, மொத்தம் 165 மாடிகள் இருக்கான். இதோட உச்சியிலிருந்து கீழே குதிச்சாலே பூமிக்கு வந்து சேரவே 20 வினாடிகள் வரைக்கும் இருக்குமா. இந்த கட்டிடத்தின் 157வது மாடியில் மக்கள் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பதற்காக தனியாக இடமாக வடிவமைக்கப்படுதான். சீக்கிரமே கட்டி முடிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி கட்டி முடிக்கப்பட்டால் இதுதான் உலகத்திலேயே 1 கிலோமீட்டர் கட்டடம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே புர்ஜ் கலிஃபா உயரமான கட்டிடம் என்கின்ற தனது அந்தஸ்தை இழந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்று உண்மையான தகவலை பெறுவதற்கு நம்முடைய அஃப்ரீன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.